தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். திரியேக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வசனமாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அருமையான வார்த்தை. ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். எகிப்து இந்த உலகத்தை குறிக்கிறது. அந்நிய ஜனம் இருக்கிற ஒரு ஸ்தலத்தை அது குறிக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எகிப்தின் அனுபவம் என்பது அவர்கள் சுதந்திரவாளிகளாய் அவர்களுக்குள்ளே இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அப்போ அந்த சுதந்திரராய் இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்தது. எல்லாம் அவங்க இஷ்டப்போக்கில் செய்யலாம். ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து இருக்கக்கூடியதான சகல அனுபவங்களும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்கே இல்லை. இதுதான் உலகம். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஞானம் படைத்தவர்கள் உண்டு, பணம் படைத்தவர்கள் உண்டு, வசதி வாய்ப்புள்ளவர்கள் உண்டு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அங்கதான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஞானத்தை வெளிப்படும்படி செய்கிறார். கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம், உள்ளவைகளை அவமாக்கும்படி, இல்லாதவைகளை இருக்கும்படியாக, ஞானத்தை பைத்தியமாக்கும்படியாய். அப்போ இப்படிப்பட்ட காரியத்துல தான் கர்த்தர் அழைத்து அதே உலகத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே யோசித்து பாருங்க. நாம் இவ்வளவு தூரம் இருப்பதற்கு, இவ்வளவு மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. எந்த சூழ்நிலைகளும் நமக்கு இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, தகுதி இல்லாத நம்மை தான், தகுதியற்று கடந்த நம்மை தான், குப்பையில் கடந்த நம்மை தான் இதே உலகத்தில் கர்த்தர் பலுகி பெருகும்படி செய்கிறார், உயர்த்தி நிறுத்தும்படி செய்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க, என் குடும்பத்தாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நான் இப்படி தோய்ந்து போயிருக்கிறேனே. இல்லைப்பா, தோய்ந்து போன உன்னை தான் கர்த்தர் அழைச்சார், உலகத்துலேருந்து தான் அழைச்சார். இப்போ நீ தேவ ஜனமாக இருக்கிற, தேவ பிள்ளையாக இருக்கிற, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சொந்த ஜனமாக இருக்கிற, அதே இடத்துல கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவார். அதே இடத்துல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். எகிப்து என்று சொல்லி நீ நினைக்கிறாய், அவர்கள் வல்லரசு என்று சொல்லி நீ நினைக்கிறாய். இல்லை, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய், பலுகி பெருகும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்த அவர் உண்மை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஐயோ, உலகத்தின் பார்வையிலே நான் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லையே, உலகம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து கலங்கி நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதே உலகத்தின் பாதையில் அவர்களை உயர்த்தி நிறுத்த ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன், மிகுதியாய் பலுகி பெருக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் பார்வையில் நீ அற்பமாக இருக்கலாம், உலகத்தின் பார்வையில் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், சொற்பமான ஜனமாக இருக்கலாம், பரவாயில்ல. இந்த உலகத்தில் தான் கர்த்தர் உன்னை மிகுதியான ஜனமாக, திரட்சியான ஜனமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, தேவனுக்காக பிரகாசிக்கிற ஜனமாக கர்த்தர் உங்களை எடுப்பித்து கட்டுவார்.
எகிப்தில் கர்த்தர் எடுப்பித்து கட்டுவார். உலகத்தில் கர்த்தரை எடுப்பித்து கட்டுவார். God bless you. God bless you.